lovelies, hope you all are doing great. In this video, I'm going to take you all to a birthday party event. Come on, let's get into the video. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் birthday partyக்கு சும்மா ஒண்ணு போக போறது இல்ல. I'm gonna get Ruby ready for her son's birthday. Yes, it's a party makeover. Client சொன்ன மாதிரி டைமுக்கு Kottivakkam reach பண்ணியாச்சு. And அதே மாதிரி clientடும் ஷார்ப்பா டைமிங்க்கு வந்துட்டாங்க. So event place reach பண்ண உடனே work start பண்ணலாம்ன்ற மாதிரி தான் plan. But they had some confusion in the decor. So she took some time. அதனால work start பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. So இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நானே ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கும் obviously it will take some time to set my things. So அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு I came before her. So அவங்க வரதுக்கு முன்னாடி நான் என்னோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா செட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிட்டு இருக்கும் போதே கிளையண்ட்டும் வந்துட்டாங்க. தென் அவங்கள வந்ததோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லிட்டு மீன்வைல் மீதி இருக்க திங்ஸையும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். தென் நம்ம கிளையண்ட்டும் வந்துட்டாங்க. மண்டபால இருந்த கொண்டைய மறந்த மாதிரி ட்ரைபாட் ஸ்டாண்டோட மொபைல் ஹோல்டரை மறந்துட்டேன். இதனால மேக்கப் வைஸ் அண்ட் ஹேரோட ஒரு ப்ராசஸும் ப்ராப்பரா ஃபில்ம் பண்ண முடியல. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கெட் ரூபி ரெடி ஃபார் ஹர் சன்ஸ் பர்த்டே. இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஹேர். ஸோ அவங்க ஹேர் டெக்ஸ்சருக்கு என்ன மாதிரியான ஒரு ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணா அந்த ஹேரும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும்ன்றத பார்த்து அந்த ப்ராசஸையே வச்சு ஹேர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்கிறதுனாலயே ஹேர் ப்ரிப்பரேஷனுக்கே ரொம்ப நிறைய டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. இவங்க ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஹேர் ஸ்டைல் இஸ் ஓப்பன் கர்ல்ஸ் வித் எக்ஸ்டென்ஷன். ஃபுல் ஹேர் ப்ரிப்பரேஷனும் அவங்க ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு I moved on to work on her hair. So first crown ஏரியாவை puff மாதிரி கொடுத்து செட் பண்ணிட்டு then extension அவங்க hair length ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு then remaining hairயும் extension ஏத்த மாதிரி curl பண்ணிட்டு front hairக்கு மூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் பிளான். ஸோ அதே மாதிரி ஹேர் ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு crown ஏரியால ஒரு puff கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். tada, that's the final look of the hairstyle. Hairstyle front variationக்கு side partition எடுத்து twist பண்ணிருந்தேன். She loved it and it turned out good. So hairstyle கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ I am moving on to the makeup. ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி மொபைல் ஹோல்டர் இல்லாதனால இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ப்ராப்பரா எதுவுமே ஃபில்ம் பண்ண முடியல. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதே சம்ஹவ் எப்படியும் கஷ்டப்பட்டு மேக்கப் ஆன்டி மேல வச்சு மேனேஜ் டு டேக் ஃபியூ கிளிப்ஸ். இவங்க ஸ்கின்ல குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, லைக் பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஹைட் பண்றதுக்காக ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கின். இவங்க பார்ட்டி மேக்கப் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க, பட் ஷி வாஸ் வெரி ஸ்பெசிஃபைட் வித் தி ஸ்டே. இவங்க ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் ஷூட் பண்றதா பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லாங் ஸ்டேவா இருக்கணும் மேக்கப்ன்றது தான் ஒரே ஒரு கண்டிஷனா இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஐ மேட் தி சேம் பேஸ் வித் லாங் லாஸ்டிக் மேக்கப். tada, that's her final look. See how pretty she is. And அவங்க ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. Even I love the makeup. See how messy the whole place is. ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்போ எப்படி நம்ம ஒர்க் ஸ்டேஷன் இருக்கோ அதுக்கு அப்படியே அப்சைட் டவுன் முடிக்கிறப்போ இருக்கும். ஸோ ரூபி அவங்க சன்ஸ் பர்த்டேக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு ஐ ஹாவ் அ ஒர்க் நவ். இது எல்லா மெஸ்ஸையும் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஐ ஹாவ் டு பேக் அப். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஹாப்பி அண்ட் ஜாலியா இருந்தேன் பிகாஸ் ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ரூபிஸ் மேக் ஓவர் அண்ட் கிளைண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க அண்ட் தட் மேட் மீ ஹாப்பி. அண்ட் இப்போ ஐ ஹாவ் டு பேக் ஆல் தீஸ் திங்ஸ் அகேன். உங்களுக்கும் for any events if you want me to be your makeup artist you can contact me through Instagram Sanjana Makeupartistry or screenல தெரியுற இந்த நம்பருக்கு you can contact me for bridal bookings. நீங்க யாரும் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா do follow Sanjana Makeupartistry. I'll be posting my exclusive videos there. ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா எப்படி ஒரு வழியா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ப்ராப்பரா எடுத்து வச்சாச்சு. ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும் ஒரு டைமுமே. அதுக்காகவே திருப்பி அங்க 2-3 டைம் செக் பண்ணிட்டு எதுவும் விட்டுட்டு வரலன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பிட்டேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து உங்க எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லல, யூடியூப் சொல்லுது. So do subscribe, obviously it will motivate me. எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கீழே வரப்போவே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரூபி was very satisfied. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட she made a call. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. தென் அவங்களுக்குமே இந்த மேக்கப் பிடிச்சிருக்குன்னு ஷேர் பண்ணிட்டாங்க. That's all guys, we'll meet you all in the next vlog.